அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சீமானே இல்லாத மேடையில் சீமானை புகழ்ந்து தள்ளி இருக்கக்கூடிய யோகி பாபு இது குறித்த இந்த முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தற்போது தனியார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நடிகர் யோகி பாபு அவர்கள் பார்த்தீங்கன்னா மேடையில் பேசிகிட்டு இருக்கும்போது தமிழன் நிச்சயமாக ஜெயிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது இணையத்தில் அதிக அளவில் பகிரப்பட்டு வந்துட்டு இருக்கு. இதற்கு முதல் முக்கிய காரணமே அந்த இடத்துல கேட்கப்பட்ட கேள்வியே என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுடைய அரசியல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி தான். இதற்கு நடிகர் யோகி பாபு எதனால் இப்படி சொன்னார் அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கும்போது தான் அவர் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை தான் சொல்கிறாரு அப்படின்னு அந்த நிகழ்ச்சிகள்லேயே ஏகப்பட்ட நிகழ்வுகளில் யோகி பாபு பேசியிருந்த வீடியோக்கள் வெளியாகியிருக்கு. இந்த ஒரு நிகழ்ச்சியுடைய முழு காணொலி பார்த்தீங்கன்னா தற்போது வெளியாகாத நிலையில் அதுக்குள்ளேயே இவ்வளோ பரபரப்பை உண்டு பண்ணியிருக்கு. அப்படின்னா யோகி பாபு தமிழை நிச்சயமாக ஜெயிப்பான்னு சொன்னது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டை தமிழன் ஆளணும் அப்படின்றத ரொம்ப மறைமுகமாக சொன்ன ஒரு விஷயம் தான். இந்த அளவுக்கு இது ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படுது. ஏன்னா குறிப்பாகவே சீமான் இருக்கக்கூடிய மேடைகளில் இந்த மாதிரி புகழ்ந்திருந்தா கூட இந்த அளவுக்கு இது ஒரு பெரிய விஷயமாக மாறி இருக்காது. ஆனால் சீமானே இல்லாத பல இடங்களை பார்த்தீங்கன்னா தற்போது சீமானுடைய அரசியல் குறித்தும் நாம் தமிழர் கட்சி குறித்தும் மக்கள் பேசிட்டு வந்துட்டு இருக்கிறது. ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக கட்சியை அதிக அளவில் கடுப்பேற்றக்கூடிய விஷயமாக இருக்குது அப்படின்னே சொல்லி ஆகணும். ஏன்னா அதிமுக, பாஜக, திமுக இந்த மூன்று கட்சிகளுமே பார்த்தீங்கன்னா சேர்ந்து நாம் தமிழ் கட்சி எதிர்க்கிறாங்க அப்படின்றத அவங்க ரொம்ப வெளிப்படையாகவே காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. உதாரணத்திற்கு தற்போது மே மாதம் அப்படின்னு சொன்னாலே நாம் தமிழ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இணையெழுச்சி பொதுக்கூட்டம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு திருவிழா போல வருடம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நடத்த விடாம பண்ணிருக்கக்கூடிய திமுக கட்சி நாம் தமிழ் கட்சி குறித்து யாராவது சாதகமாக பேசினா மட்டும் விட்டுருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை தான் அனைவரு இடத்துலையும் எழுப்பியிருக்கு. இன்னமும் நிறைய நடிகர்கள் பார்த்தீங்கன்னா சீமானை குறித்து மறைமுகமாக ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு முதல் முக்கிய காரணமே அவங்களுடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னும் வருங்காலத்தில் அவங்களுடைய பொழப்பை நடத்த விடாம திமுக கட்சி பண்ணுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் சீமான் அப்படின்ற பேரை நேரடியாக எடுக்காம இருந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் நடிகர் யோகி பாபு சீமானை குறித்து சொல்லியிருப்பதை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.